அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2020க்கான சிறந்த 5 ப்ரொஜெக்ஷன் லேம்ப் பைக்ஸ் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் பைக் வாங்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா ஹெட்லாம்ப் அப்படின்ற விஷயத்துலயுமே கவனம் செலுத்தாரு. அதுலயும் ப்ரொஜெக்ஷன் லேம்ப் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பலருமே கருதுவாங்க. அதுல நம்ம சேனல்ல பலருமே இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல ப்ரொஜெக்ஷன் லேம்ப் கொண்ட பைக்ஸா எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் நம்மளும் பாத்தீங்கன்னா சிறந்த 5 ப்ரொஜெக்ஷன் லேம்ப் கொண்ட பைக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல 5வது இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு KTM RC125. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா KTMல ஒரு மினி ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைக்லயுமே ப்ரொஜெக்ஷன் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஹெட்லாம்ப் வெளிச்சமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 124.7 cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். அடுத்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 14.3 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 12 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் ரெலி டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 லிட்டர் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலுமே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 125 சிசி பைக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ரூ கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டாக்கோமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 120 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 45 50 km/h வரையுமே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பேஸ்கே 1,80,000 1,85,000 வரையும் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வருது. அடுத்து நம்ம 4வது இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் பல்சர் RS200. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா பஜாஜ்லயே ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில இந்த பைக்லயுமே ப்ரெஷர் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 199.5 cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 24.6 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 16.6 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டெலை டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 13 லிட்டர் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். அடுத்த வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வீலையும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல இந்த பைக்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ரூ கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல கொடுத்துருக்காங்க. டாக்கோமீட்டர் அனலாக்ல கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 150 km/h வரையும் நம்ம டாப் ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 35 40 km/h வரையும் நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 1,80,000 வரையும் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வருது. அடுத்து நம்ம 3வது இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா KTM நிறுவனத்தோட RC200. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாலே ஒரு 200cc செக்மெண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்கா பாத்தீங்கன்னா இந்த பைக் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்லயுமே ப்ரெஷர் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 200cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 25.4 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 19.5 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டெலை டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலுமே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தவரை இந்த பைக்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் அப்சைட் டவுன் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட இன்ஸ்ட்ரூ கஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டாக்கோமீட்டர் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 150 km/h வரையுமே நம்ம இந்த வண்டியில டாப் ஸ்பீட் எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 35 km/h நம்ம மைலேஜ் எதிர்பார்க்கலாம். வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு 2,25,000 வரையும் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வருது. அடுத்து நம்ம 2வது இடத்துல எந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே KTM நிறுவனத்தோட RC390. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா KTMல இருக்கக்கூடிய நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்லயுமே ப்ரெஷர் லேம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 373 cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின். இந்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 44 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 36 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க.
வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6 கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூல் சேனல் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லயுமே வந்து சேஃப்டி பொறுத்தல நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சிடென்ட் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 160 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 25 ல இருந்து 30 km/h நம்ம மைலேஜும் எதிர்பார்க்கலாம். வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பேஸ்க்கு வந்து 3 லட்சம் வரையும் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம முதல் இடத்துல இந்த பைக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்தோட டிவிஎஸ் அப்பாச்சி RR 310. இந்த பைக் பத்தி பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ்லயே ஒரு பிளாக்ஷிப் பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கான ஃபேன் பேஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட ஹெட்லாமே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஷர் ஹெட்லாம்ப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது இதுல 312 cc கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜின். இந்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல 33 பிஎஸ்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 27.3 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 14 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட கேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 கேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது 17 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வீலுமே வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டியூல் சேனல் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பொறுத்தல வந்து கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து அப்சிடென்ட் டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பாத்தீங்க அப்படின்னா மோனோஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்தலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஸ்டால் கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், டாக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 160 km/h வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25 ல இருந்து 30 km/h வரையுமே நம்ம மைலேஜும் எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 2,80,000 வரையும் பாத்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இந்த 5 பைக்ஸ் தான் பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்தவரை வந்து சிறந்த 5 ப்ரொஃபஷனல் கொண்ட பைக்ஸா இருக்கு. இது தவிர்த்து வேற எந்த ஒரு பைக்குமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வேற பைக்ஸ் இருக்கலாம். ஆனா மத்த பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த 5 பைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த 5 பைக்ஸா வந்து தெரிஞ்சது. உங்களுக்கு இந்த தகவல் ஒரு பயனுள்ள தகவல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.